அவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானம் 11ஆம் வீட்டுக்கு பார்க்க போறாரு இல்லையா? அதுவும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போறாரு, லாபஸ்தானத்தை பார்க்க போறாரு. லாபம் பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? ஊர் விட்டு ஊர் போறது, இடம் விட்டு இடம் மாறுறது, நல்ல சம்பளம், அதிக பொறுப்பு, டிரான்ஸ்பர் இப்படிலாம் கிடைக்கும். இப்ப மனைவி அப்படின்னா அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குமா சார்? நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன், நான் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கேன். ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சு எப்படி சார் இருக்கும்? 2 பேர் வேலை செஞ்சா நல்லா இருக்கும்ல? அப்படின்னா மனைவிக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கு இல்லைங்களா? கல்யாணம் ஆகும், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், பித்ரு தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் என்னென்னமோ சொன்னாங்க இல்லைங்களா? அதெல்லாம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். மேஷராசி நேயர்களுக்கு சனி வக்கர பயிற்சி நல்லதமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானம் 11ஆம் வீட்டுக்கு பார்க்க போறாரு இல்லையா? அதுவும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போறாரு, லாபஸ்தானத்தை பார்க்க போறாரு. லாபம் பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? ஊர் விட்டு ஊர் போறது, இடம் விட்டு இடம் மாறுறது, நல்ல சம்பளம், அதிக பொறுப்பு, டிரான்ஸ்பர் இப்படிலாம் கிடைக்கும். சூப்பர் சூப்பர் சார். டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும். நமக்கு வேலை அப்படின்ற ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பா இருக்குது. இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பா. டெம்பரவரி உத்தியோகத்துல இருக்காங்க இல்லமா, அவங்களுக்கு எல்லாம் பெர்மனன்ட் உத்தியோகமா கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி இப்ப மனைவி அப்படின்னா அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குமா சார்? நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன், நான் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கேன். ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சு எப்படி சார் இருக்கும்? 2 பேர் வேலை செஞ்சா நல்லா இருக்கும்ல? அப்படின்னா மனைவிக்கு வேலை கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு மெமரி பவர் நல்லா கூடும். ஓகே. இடமாற்றம் வரும். இந்த இடமாற்றம் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தர்றதா இருக்கும். ஓகே. இடமாற்றம் வேலையெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம கிட்ட பொருளாதாரத்துல உயர்வோமா, பணவரவு நல்லா இருக்குமா, இதுதான் எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கிற எதிர்பார்ப்பா இருக்கு. சோ இப்ப மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? இப்ப இவங்களுக்கு உழைக்கிறாங்க, ஒரு இடமாற்றம் வருது, ப்ரமோஷன் வருதுன்னா அடுத்தது என்ன? இன்கிரிமெண்ட். இன்கிரிமெண்ட் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கு இல்லைங்களா? கல்யாணம் ஆகும், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், பித்ரு தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் என்னென்னமோ சொன்னாங்க இல்லைங்களா? அதெல்லாம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். 2வது, ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தா குழந்தை பாக்கியம் இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகே. இவங்க தான் சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா? அதனால ஒரு சின்ன ஃப்ளாட் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளாட்டை கொடுத்துட்டு புது வீடு வாங்குவாங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குவாங்க. அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக அமையும். பொன் பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இப்ப பொண்ணு வாங்குறது அப்படின்னு சொன்னா கோல்டு ஒரு சவரனே 1.25 லட்சம் ரூபாய், 1.10, 1.20, 1.5 அப்படின்னு இறங்கிட்டு போகுது. பட் இது இந்த காலத்துல அது சேவிங்ஸுக்கு அட்வைசபிளான்னு எனக்கு தெரியல. ஆனா வேணும்னா உங்க மனைவிக்கோ, உங்க அப்பாவுக்கோ, அம்மாவுக்கோ, இல்ல குழந்தைகளுக்கோ நீங்க வாங்கி போடணும்னு இருந்தா வாங்கி போடுங்க. அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா சேவிங்ஸ்ன்னு நினைச்சு இப்ப வாங்கி போடாதீங்க. ஏன்னா கோல்டு விலை திருப்பியும் இன்னும் கீழே தான் போகும். அநேகமா அது மறுபடியும் ஹைப்புல வர்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். அதனால அதை இப்ப சேவிங்ஸ்ல எடுத்துட்டு வைக்காது. ஓகே. சனி பகவான் வக்ரமாகிறாரு. இந்த காலகட்டத்துக்குள்ள கடன் அடைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கடன் அடைஞ்சிரும். வெளிநாட்டிலயோ, வெளி மாநிலத்திலயோ, வெளி ஊர்லயோ அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறதோ, அதற்கு உண்டான வருமானங்கள் வர்றதோ இவங்களுக்கு சகலமும் கைகூடும். மொத்தத்துல இந்த சனீஸ்வரர் வக்கரம் அடைகிறது இவங்களுக்கு அற்புதமான, மேஷராசிக்கு அற்புதமான பலன்கள். சூப்பர் சார், சூப்பர். வீடு, தொழில், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சனி பகவான் வக்ரமாயி நடத்தி கொடுக்க போறார். ஆனா சனி பகவான் வக்ரமாகிற டைம்ல இந்த விஷயத்த மட்டும் மேஷராசி பண்ணவே கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அவங்க ஏற்கனவே 7.5 பீரியட்ல படாத பாடுபட்டுட்டாங்க. அவங்கள போய் இதை பண்ண வேணாம் சார்னா பண்ணுவா தெரியும் அவங்களுக்கு. கடன் கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்ககிட்ட போய் சண்டைக்கு நிக்கிறது, எதிர்வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து நடந்ததுன்னா இவங்க போய் நிக்கிறது, அதெல்லாம் அவங்க ஏற்கனவே போக மாட்டாங்க. பாதிக்கப்பட்ட நிறைய பேர் உங்களை பார்த்திருப்பாங்க போல. ஆமா, மேஷராசிங்க கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான், இல்லைன்னு சொல்ல. நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், தர்மத்தை மீறி போக மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஒரு வருஷம் இது பாருங்க, அதுல அவங்க ரொம்ப தயாராகிட்டாங்க. அதனால அவங்க போக மாட்டாங்க. இன்னும் கேட்டால் பெங்களூரோ, மைசூரோ, ஊரை விட்டு ஊர் போறது ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போயிடுவாங்க. அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, என் மனைவியும் கூட வருவாங்களா சார்? ஜாலி ட்ரிப்பா மாறிடுமா அப்படின்னு இல்லை, 2 பேரும் உழைச்சி குடும்பத்தை
காப்பாத்தலாம்ல. ஓகே நீங்க ஓகே நினைச்சிட்டு இருக்கீங்களா வெளியே இருக்கிறவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்கன்னு? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே நம்ம இந்தியால இருக்கிறவங்கள விட ஃபாரின்ல இருக்கிறவங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்களாம் ஜாலியா இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே சாப்பாடு கஷ்டம், அவங்க துணியை அவங்களே துவைச்சிக்கணும், மழை வெயிலுன்னு இல்லாம அவங்க அதுல போயிட்டு வரணும். குடும்பத்தை மிஸ் ரொம்ப பண்ணுவாங்க. ஆ கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா. ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணுதான், அந்த பண வரவு கொஞ்சம் தங்கும், கொஞ்சம் தங்கும் இந்தியாவை விட. ஓகே ரொம்ப தங்காத ஒழிய பட் அவங்களுக்கும் சிரமங்கள் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை அப்படின்னாலே வந்து பாதி மகிழ்ச்சி பாதி பிரச்சனை அப்படித்தானே எல்லாருக்குமே இருக்குது. அதுல மேஷராசி மட்டும் விதிவிலக்கு இல்லையா சார்? ஸோ இப்போ மேஷராசி என்பர்கள் சனி வக்ர டைம்ல ஏதோ பிரச்சனையை எதிர்கொள்றாங்க இல்ல இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னா இந்த கடவுளை போயிட்டு வணங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாறும்னா எந்த கடவுளை வணங்கலாம்? சூரிய நமஸ்காரம் செய்யணும். ஓகே சனீஸ்வரருக்கு சனிக்கிழமை தோறும் மூட்டை கட்டி நல்லெண்ணெயில போட்டு ம், தீபம் போடணும். சனி ஓகே பிரீத்தி அப்படிங்கிறது படிக்கிற குழந்தைங்களுக்கும் உடல் ஊனமுற்றவங்களுக்கும் தானம் செஞ்சால் சனீஸ்வரருக்கு மிகப்பெரிய திருப்தி. ஓகே அதனால நீங்க அவங்களுக்கு தானம் செஞ்சீங்க அப்படின்னா சனீஸ்வரருக்கு ரொம்ப திருப்தி. சூப்பர். ஏன்னா முடவன் அப்படின்னா சனீஸ்வரர்னு அடுத்த ஒரு இதுல நம்ம சொல்றோம். கண்டிப்பா ஆகவே இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா சனியின் தாக்கம் போகும், மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும், நிறைய ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் சேரும். சூப்பர் சார். கண்டிப்பா நீங்க சொன்னது எல்லாமே வந்து பொன் வாக்கா உங்களுக்கு மேஷராசி என்பர்களுக்கு மாறட்டும். அருமை சார், அற்புதம். சனி பகவான் எப்போ வக்ரம் ஆகுறாரு, அதனால மக்களுக்கு நன்மை நடக்குமா இல்ல பிரச்சனையை கொடுப்பாரா? சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை தானே. அதுல எங்க இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவாரா என்ன? ஓகே நிறைய அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். முதல்ல அனுபவம், அப்புறம் சந்தோஷம். முதல்ல ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் போஸ்டிங்கு. இதுதான் சனீஸ்வரர். சனி வக்கரம் வேற, சனி பெயர்ச்சி வேற. இப்ப நம்ம இது வரைக்கும் சனி பெயர்ச்சி தான் நம்ம பார்த்துருக்கோம். ம், ஆனா சனி வக்கரன் அப்படிங்கிறது மீனத்துல இருந்து கும்பத்தை பின்னோக்கி பார்க்க போறார். ஓகே அவர் வர்றது கூட கிடையாது, அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இது எத்தனை நாள் அப்படின்னா 135 நாள் சுமார். ம், இது நாள்ல பார்க்கும்போது 27/7 ஜூலை மாதம், இந்த மாதம் 2026 விடியற் காலையில 1:14 வந்து சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். ஓகே இது விடுறது எப்பங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 11/12/2026 காலையில 5 மணிக்கு. இது நடுவுல உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. ஓகே குரு வேற அதிசாரமா போறாரு இந்த ஆண்டு. நான் இந்த ஆண்டு பிறந்ததுல இருந்தே புத்தாண்டு பலன்ல கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். ம், நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனியும் செவ்வாயும் பார்வை பெறும் காலம், சனியும் செவ்வாயும் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அவங்கள பார்க்குற பார்வையினால இந்த உலகம் முழுவதுமே பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள், போர் பதட்டம், மதக்கலவரம், இனக்கலவரம், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2031 ரிஷபத்துக்கு வந்து சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி சனி வக்கரம்னா என்ன சார்? சார் முதல்ல சனி வக்கரம்னா சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா சனீஸ்வரர் தானா வக்கரமாகிறது கிடையாது. ஓகே சனீஸ்வரருக்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரைக்கும் செவ்வாய் போகும் பயண காலம். ஓகே இவர் இந்த பக்கம் 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல வரும்போது இவர் திரும்பிக்குவார். ம், இதுதான் சனி வக்கரம். சனீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப உஷ்ணமான கிரகம். கண்டிப்பா இப்போ உங்களுக்கு எளிமையா நான் புரியுறபடி சொல்றேனே. இப்போ நெருப்பு கிட்ட பனி எடுத்துட்டு போய் வச்சா, ஐஸ் கட்டி வச்சா என்ன ஆகும்? மெல்ட் ஆயிடும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஓகே இதுதான் வக்கரம். ஓகே இப்ப ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அந்த வெப்பத்துக்கு அந்த குளிர்ச்சி கிட்ட வரும்போது வக்கரம் ஆகுது. அது தூரம் போயிட்டா மறுபடியும் இது குளிர்ச்சி ஆகிடுது. ஓகே தன்னுடைய இயல்பான நிலைக்கு சனீஸ்வரர் வந்து விடுறார். இதெல்லாம் கரெக்ட். ஆனா இது மக்களுக்கு எப்படி இருக்கும் ம், அப்படின்னா, எப்பவுமே வக்கரம் பெற்ற கிரகங்கள், இந்த வக்கரம் பெற்ற நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப பலம் பெற்ற குழந்தைகளா இருக்கும். சூப்பர். அதே நேரத்துல கும்பத்துல தன்னுடைய வீட்டுல அவர் வந்து பார்க்கிறார். ஆ, அப்ப எப்படி இருக்கும்? பலம் பெற்ற குழந்தையா இருக்கும். குடும்பமாக்க தனஸ்தானமான
2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். இங்கே கும்பத்திலேயே ராகு கேது இருக்கார். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பிள்ளைகள்லாம் பிறப்பாங்க. ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில இடமாற்றம் நிச்சயமாக வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவாங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்க்குற விசா, இந்த போர் பதட்டம்லாம் நின்றுடுமா சார் அப்படின்னா, நிற்கிற மாதிரி இருக்கும், நிற்காது.